எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் இப்போ எல்லாரும் கேம்பெயின் நாளையோட முடியுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இனி 23ஆந்தேதி எலெக்ஷன் நடக்குது இல்லையா? இவர் வந்து இப்போது எல்லா தலைவர்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வந்து கட்சியை பற்றி இந்த அலையன்ஸ் இருக்கிறவங்கலாம் வந்து எல்லாருமே வந்து என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மேனிஃபெஸ்டோ எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிவிகே தலைமை பிரசிடெண்ட்டும் நடிகருமான விஜய் வந்து பெரம்பூரில் பண்ணார். இப்போ வந்து நேற்று திருச்சியில் வந்து நடந்திருக்கு. ஈஸ்ட்டில் வந்து ஒரு இது நடந்தது கூட்டம். அது வந்து கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேப்பர்லேயும் அப்படி வந்திருக்கு. அது வந்து அவர் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து அட்ரஸே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து போயிருக்காரு. அவர் வந்து அங்கே 5 வார்ட்ஸை வந்து கவர் பண்ணியிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது பப்ளிக் மீட்டிங்கில் வந்து அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அங்கே ட்ரிச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு 3 PM வந்து போயிருக்காரு. அங்கே வந்து அந்த பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸ் வந்து அவரை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நெய்பரிங் அந்த தொகுதியில் இருக்கிறவங்களும் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த புழுக்கமான வெதரில் கூட வந்து மக்கள் அவ்வளோ பேர் வந்து கூடியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து ட்ரிச்சி ஈஸ்ட்டு, ஸ்ரீரங்கம், ட்ரிச்சி வெஸ்ட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற தொகுதி அந்த இதுலேருந்தெல்லாம் வந்து கூட்டம் வந்து கூடியிருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காருன்னா செயின்ட் அண்டோனி சர்ச் அப்படின்னு ஒயர்லெஸ் ரோடில் இருக்கிறத வந்து விசிட் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து ப்ரேயரும் ஆஃபரை பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கேண்டிலும் ஏற்றி வச்சுருந்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சைன் பண்ணுவோம் அந்த இது ப்ளஸ் அந்த இது போட்டு ப்ரேயர் பண்ணுவோம்ல, நம்ம கை வச்சு கும்பிடுவோம்ல, அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. அதை முட்டியாலேயே நடந்து போயிருக்காரு, பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நீ வாக் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இதுக்கு சர்ச்சுக்கு மட்டும் போகாமல் மஸ்ஜிதும் போயிருக்காரு. நூருல் ஹத்தா மஸ்ஜித் அப்படின்னு கேகே நகரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து அந்த ஷால் போட்டு அவரை வந்து வரவேற்றிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ட்ரிச்சியிலேருந்து இங்கே சென்னைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஹிந்து கோவிலுக்கும் போயிருக்காரு. கொட்டப்பட்டு அப்படிங்கிற இடத்துல பச்சனாச்சி அம்மன் டெம்பிள் அப்படிங்கிற இடத்துக்கு போய் அங்கேயும் ப்ரேயர் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவருடைய அந்த ரோட் ஷோ வந்து கொஞ்சம் ஒரு சில மணி நேரங்களுக்கு ரொம்ப வந்து அந்த டிஸ்ட்ரப்ஷனை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரேஸ்கோர்ஸ் ரோடு, அப்புறம் அந்த கொட்டப்பட்டு, அப்புறம் கஜாமலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துலலாம் கொஞ்சம் ரொம்ப வந்து இடையூறாக இருந்திருக்கு அந்த கூட்டம் இருந்ததுனால அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அங்கே இது எலெக்ஷனில் நிற்கிறாங்கல்ல, அவங்க வந்து கதிரவன், அப்புறம் வந்து இந்த கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க வந்து அவர் கூட இருந்திருக்காங்க அங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போர்ட்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நிறைய பேர் கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, அப்புறம் வந்து ஒருத்தர் ரங்கநாதனுடைய அந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீரங்கம் அந்த இது 84 வயசானவர் வந்து ஒரு கணேசன், அவர் பேர். டிவிஎஸ் நகரை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் விஜயை வந்து பார்க்க வந்தேன், எனக்கு வந்து இந்த ஹியூஜ் க்ரௌடு வந்திருக்கு, அட்ராக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் தான் வந்து நான் இவருக்கு ஆல்டர்னேட்டிவ் இப்போ ரூலிங் பார்ட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தன்னை சொல்கிறாரு. அதனால் ஆர்வத்தில் வந்தேன் பார்க்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இல்லை கேட்டரிஸ்க்கெல்லாம் என்ன ஒரு வருத்தம், டிசப்பாயின்மெண்ட்னா, விஜய் வந்துட்டு இந்த தடவை கேதரிங்கில் எதுவும் பேசலை அப்படிங்கிற அந்த வருத்தம் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் டிவிகே பிரசிடென்ட் விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, இண்டிபெண்ட் கேண்டிடேட் எடப்பாடியில் வந்து அவருக்கு வந்து பேக்காக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அவரை வந்து பார்ட்டியோட ஓனாக ட்ரீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட், அவர் பேர் கே பிரேம்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர் ஃபேன் கிளப் ஃபங்க்ஷனரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்போ சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த பார்ட்டி கேண்டிடேட் அந்த அருண்குமாரோடது வந்து அன்ரீச்சபிளாக இருந்திருக்கு அந்த டேயில் ஸ்க்ரூட்டினியில் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதே சமயத்தில் அவருடைய நாமினேஷனும் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்திருக்கு அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓட்டர்ஸ்கிட்ட அர்ஜ் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து பிரேம்குமாரையும் வந்து கன்சிடர் பண்ணுங்க, அதான் டிவி சிம்பிள் இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணுங்க, அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பார்ட்டியோட கேண்டிடேட் அந்த இதை.
இந்த மாதிரி இன்னைக்கு திருவள்ளூரில் ஒரு பெரிய இது மாசா வந்து ஒரு பெரிய கேதரிங் இதில் வந்து ஒரு கேம்பெயின் அந்த இது போயிருக்கு இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவங்களுடைய அந்த வழக்கு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்டேட் என்ன அப்படிங்கிறது பேப்பரில் நாளைக்கு வரும், பார்க்கலாங்க. நாளைக்கு வந்து ஏதோ YMCA அந்த இதில் வந்து ஏதோ இது மீட்டிங் மாதிரி போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருக்குது. என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஓட்டு போடுற எல்லாரும் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக ஓட்டு போடணும். நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல தலைவனை நம்ம மிஸ் பண்ணுவோம். நல்லா யோசித்து யார் நம்மளுக்கு நல்லதை பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம சூஸ் பண்ணணுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணுறவங்க நல்லபடியாக எல்லாம் வந்து ஒரு தலைவன் வருவணும் அப்படின்னு நம்ம வேண்டிப்போம். நல்ல ஒரு தமிழகம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இது உண்மையாகவே இந்த இதில் வந்து யார் வருவாங்க அப்படின்னு ப்ரிடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது இந்த இது. ஒரு ஸ்பெஷலான ஒரு எலெக்ஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.